விடிய காலையில் 4:30லேருந்து ஒரு 5:30 மணிக்குள்ளே இருக்கும். பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோயில். இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஒருத்தர் வரார். ஒரு கார் ஒன்று நேராக வந்து கோயில் வாசலில் நிற்கிது. அந்த கார்லேருந்து ஒருத்தர் வந்து இறங்குறாங்க. இறங்கி கோயிலை பார்த்து போகும்போது கோயில் வாசலில் ஒரு 3 யங்ஸ்டர்ஸ் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இவரை பார்த்து, கார்லேருந்து இறங்கி வந்தவரை பார்த்து விஷ் பண்ணுறாங்க. வணக்கம் சார்னு சொல்கிறாங்க. ரிப்ளை இவர் திருப்பி வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த 3 பேரில் ஒருத்தன் அவன் ஒளிச்சு வச்சிருந்த கன்னை எடுத்து அவரை பார்த்து சுடுறான். ஃபர்ஸ்ட் தடவை சுட்ட உடனே ரத்த வெள்ளத்தில் விழுறார் கீழே. உயிர் போகுது. உயிர் போன பிறகும் ஒரு 4-5 தடவை அவன் புல்லட்ஸ் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ ஆத்திரத்தில் சுட்டு தள்ளுறான். அங்கே சுடப்பட்டு இறந்தது யாரு, சுட்டது யார்? சுட்டது பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பிரபாகரன். இறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் துரையப்பா, ஒரு தமிழர். என்னது, ஆல்ஃபர்ட் துரையப்பா ஒரு தமிழரா? நம்ம தலைவர் பிரபாகரன் வந்து தமிழருக்காக தானே போராடினாரு, தமிழ் இனத்துக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழருக்காக தானே போராடினாரு. அவரே எப்படி வந்து ஒரு தமிழரை சுட்டு தள்ளுவார்? இதுதான் உங்கள் மனசில் இருக்க கேள்வியாக இருக்கும். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியணும்னா நம்ம சில வருஷங்கள் பின்னாடி போக வேண்டியதாக இருக்கும். இலங்கை சிலோனா மாறின கதை. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு பேச போகிறது நம்ம தலைவர் பிரபாகரனை பற்றி தான். இந்த எபிசோட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும், ரொம்ப ஒவ்வொரு தமிழ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, தமிழனாக வாழ்ந்துட்டு இருக்கிற, தமிழ் பற்றி பேசிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சரித்திர கதை இது. கண்டிப்பாக நீங்கள் தமிழனாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் மேலே பற்று இருந்தால், நீங்கள் தமிழனாக வாழ்கிறது பெருமை அப்படின்னா, ஸோ இப்போ இருக்கிற 2K ஜென்ரேஷன்ஸ்க்கு எத்தனை பேருக்கு தெரியும் இது, இவரை பற்றி தெரியும்னு தெரியாது. ஸோ அவங்க இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே. ஏன்னா தலைவர் பிரபாகரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்குது, அவ்வளோ ஒரு பெயின் எல்லாமே நிறைய இருக்குது இதில். ஸோ இது ஒரு எபிசோடில் கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் இது இந்த எபிசோடோட முடிக்கணுமா, இல்லை இதை ஒரு 10 எபிசோடாக கொண்டு போகணுமா அப்படின்றது சப்ஸ்கிரைபர் உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ நம்ம சேனலை, எந்த அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது இந்த ஒரு சாப்டரோட நிற்க போதா, இல்லை இது இன்னொரு அடுத்த பல சாப்டர்ஸ் போகிறதுக்கு காரணமாக இருக்க போதான்றது உங்கள் கையிலேயே நான் விட்டுடுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, ஷேர் பண்ணுறீங்களோ, லைக் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்போது இதை நான் ஒரு 10-15 எபிசோட்ஸாக கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுவேன். ஸோ த பால் இஸ் இன் யோர் கோர்ட். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. இலங்கையில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன், பாண்டிய மன்னர், இவங்கெல்லாம் கால் பதிச்ச இடம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அது. ஸோ பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணும்போது இதை சிலோனா மாற்றினாங்க. சிலோனா மாற்றினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது. அவங்களுக்கு 1948 இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமினியனாக அவங்கள விட்டுட்டு போனாங்க. டொமினியன் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்னருக்கு கீழே இவங்க ஆட்சி செய்துக்கலாம். அப்படிதான் அவங்களுக்கு வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது. அப்போ அங்கே ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் DS சேதுநாயகம் அவர் தான் வந்து பதவி ஏற்கிறாரு. ஆக்சுவலி இலங்கை பார்த்தீங்கன்னா ஆதி தமிழர்களும் நடுவில் வந்து சேர்ந்த சிங்களர்களும் சேர்ந்து வாழ்ந்தது தான் வந்து அந்த இலங்கை பூமி. ஸோ DS சேதுநாயகம் பிரைம் மினிஸ்டராக மாறுறாரு. மாறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தமிழர்களே இல்லாமல் அழிக்கணுன்ற ஒரு சதித்தட்டு நடக்குது. அப்போ அவர் பதவி ஏற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புது சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா ஆதி தமிழர்கள் அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே வந்து குடியுரிமை கிடையாது, சிட்டிசன்ஷிப் கிடையாது அப்படின்ற அந்த ரூல் கொண்டு வராங்க. ஸோ அங்கே ரூலிங் லாங்குவேஜ், அதாவது ஆட்சி மொழி பார்த்தீங்கன்னா சிங்களத்தில் தான் இருக்கணும், தமிழில் இருக்கக்கூடாது. ஒட்டு மொத்தத்தில் சொல்லணும்னா தமிழர்களை அடியோட அழிக்கணுன்ற எண்ணத்தோட அந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து செயல்பட்டு இருக்கு. இதுக்கு எகெயின்ஸ்டா இது மக்கள் அதிகமாக போராடிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய கலவரங்கள் நடக்குது, கொத்து கொத்தா சாவுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவர் இறந்துடுறாரு. DS சேதுநாயகம் இறந்துடுறாரு. பல அரசியல் கட்சிங்க போராடுறாங்க. அதில் முக்கியமாக தமிழ் காங்கிரஸ் பார்ட்டி வந்து ரொம்ப அதிகமாக போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து இனவெறி, மதவெறி இதெல்லாம் தூண்டி விட்டு அங்கே இருக்க தமிழர்களெல்லாம் அடித்து நொறுக்கி கொத்து கொத்தா சாவடிக்கிறாங்க. பல ஆயிரம் மக்கள் அங்கே இறந்து போகிறாங்க நம்ம தமிழர்கள். இவ்வளோ போராட்டமும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடியுரிமை வேணும். அடுத்தது ஆட்சி மொழி, அட்லீஸ்ட் தமிழர்கள் வாழ்ற பகுதியிலாவது தமிழ் ஆட்சி மொழியா இருக்கணும் அப்படின்றத போராட்டம் தான் இது. மொத்தத்தில் சொல்லணும்னா அவங்களோட உரிமை போராட்டம், அவங்களோட மண்ணோட போராட்டம். ஏன்னா அவங்க ஆதி தமிழர்கள் அங்கே வாழ்ந்தாங்க, சிங்களத்தவங்க வந்து நடுவில் தான் வந்து சேர்ந்தாங்க. ஸோ ஆனால் நடுவில் வந்து சேர்ந்தவங்க ஆட்சி கைக்கு போயிடுது, தமிழர்கள் அங்கே அனாதையாக்கப்படுறாங்க, அங்கே கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கலவரம், இவ்வளோ இனவெறி, மதவெறி, இந்த மாதிரி இவ்வளோ போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இந்த தமிழ் மக்களை காப்பாற்றுறதுக்கு யார் தான் வருவா, யார் இருக்கிறா இப்படின்ற மனக்குமுறல் வந்து
நிறைய பேருக்கு நடுவில் இருக்குது. ஹிஸ்ட்ரி நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இடத்துல எங்கே அக்கிரமமாக அநியாயமாக அதிகமாக நடக்குதோ அங்கங்கே ஒரு ஹீரோ கண்டிப்பாக உருவாவாங்க. 1954 நவம்பர் 26 ஒரு ஹீரோ பிறக்கிறாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம வேலுப்பிள்ளை பிரபாகர். அவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா வால்வெட்டித்துறை. அவங்க அப்பா பேர் திருவங்கடம் வேலுப்பிள்ளை. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லேண்ட் ஆஃபீஸராக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அவர் வந்து ரொம்ப அகிம்சை. அவர் வந்து காந்தி வழியில் போகிறவர். அவருக்கு எப்பவுமே அகிம்சை தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு வழியில் போயிட்டு இருக்கிறதால அவருக்கு இந்த அடி சண்டை பிரச்சனை இதெல்லாம் பிடிக்காது. அவர் ரொம்ப காந்தி வழியில் போயிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது இங்கே தமிழர்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளையும் கொடூரத்தையும் அக்கிரமத்தையும் பார்க்கும்போது அவர் கண்ணீர் வடிக்கிறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம பிரபாகரன் அவருக்கு அப்போ ஒரு 6-7 வயசு இருக்கும். இதெல்லாம் அவங்க அப்பா கூட உட்காந்து நிறைய கதைங்க கேட்கிறாரு. நிறைய அவங்க அப்பா சொல்றதெல்லாம் உள்வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து 6-7 வயசு தான் இருக்கும். ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, கோவிலுக்குள்ளேருந்து பூசாரி இழுத்துட்டு வந்து வெளியே நிற்க வச்சு உயிரோட அவரை எரிச்சு கொள்றாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் அவங்க அப்பா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து ரொம்ப மன வருத்தத்தோட ரொம்ப வலியோட இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பையன் கேட்கறான், வேலுப்பிள்ளை பிரபாகர் கேட்கிறாரு, ஏன்பா அவங்க அடிக்கிறாங்கன்னு தெரியுது, அவங்க நம்மளை கொல்ல வராங்கன்னு தெரியுது, ஏன் திருப்பி இவங்க தாக்க மாட்டேன்றாங்கன்னு. அந்த பாயிண்ட் தாங்க, அந்த பாயிண்ட்ல தான், அங்கதான், அந்த இடத்துல தான் ஒரு வீரன், ஒரு தலைவன், ஒரு யுகத்துக்கான தலைவன் உருவாகிறான். அது வேற யாரும் இல்லை, நம்ம வேலுப்பிள்ளை பிரபாகர். இது வந்து ஒரு சாப்டர்ல முடிகிற விஷயமே கிடையாது. நிறைய சாப்டர்ஸ் கொண்டு போக வேண்டியது இருக்கு. இது ஏன்னா அவ்வளோ வலி, வேதனை, அட்டாச்மெண்ட், சென்டிமெண்ட் நிறைஞ்ச ஒரு வரலாறு இது. இப்போ நான் சொன்னது வந்து நம்ம தலைவர் பிரபாகரன் அவர் சின்ன பையனா இருக்கும்போது நடந்த விஷயங்கள். இதுக்கப்புறமா அவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு, என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இது நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதை பொறுத்தும், நீங்க ஷேர் பண்றதை பொறுத்தும், நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்றதை பொறுத்தும் தான் இருக்கு. நான் இந்த மாதிரியான ஒரு பெயின்ஃபுல்லான விஷயத்த, ஒரு தமிழர்களோட வலியை தமிழர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நான் இந்த ஹிஸ்டரியை படிக்கும்போது, இந்த ஹிஸ்டரியை நான் தேடும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு வலியை தரக்கூடிய, வேதனையை தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இதுல இருக்கு. இது எல்லாத்தோட ஒரு வீரனா எப்படி இருக்கணும், ஒரு தலைவனா எப்படி இருக்கணும், ஒரு மனிதனா எப்படி இருக்கணும்ன்றதையும் இதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதை பொறுத்து தான் இனி வரப்போற வீடியோஸ் தலைவர் பிரபாகரனை பத்தி. பாய்.